யாருன்னே தெரியாத 1000 பேர் வந்து குதிரையில ஏறி பயணம் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தங்குறதுக்காண்டி பெரிய ஊரோ, பெரிய சிட்டியோலாம் கிடையாது. குதிரையில வந்துகிட்டு இருக்க எல்லாரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் குடும்பத்துல இருக்க மக்கள் மட்டும் தான். இப்ப யூரோப்ல வாழ்ற எல்லா மக்களோட உடம்புலயும் இருக்கிற டிஎன்ஏ இவங்களோட டிஎன்ஏ. இப்போ யூரோப்ல எல்லாருமே ஓரளவு ஹைட்டா இருக்கிறதுக்கும், அவங்க பால் சாப்பிட்டா ஒத்துக்கிறதுக்கும், ஏன் பார்க்கறதுக்கு கூட வித்தியாசமா இருக்கிறதுக்கு இவங்க தான் காரணம். இதுல என்ன காமெடின்னு கேட்டீங்கன்னா, யூரோப் மக்களுக்கெல்லாம் இப்படி இவங்களால தான் உங்களுக்கு இந்த ட்ரெய்ட்ஸ்லாம் கிடைச்சுச்சுன்னே தெரியாது. பட் இப்ப இத எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, சயின்டிஸ்ட் பண்ண வேலையால. ஸோ இன்னைக்கு நம்ம எந்த மக்களோட டாபிக்க பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, யன்மயா. இப்போ ஒரு 5000 வருஷத்துக்கு பின்னாடி போலாம். இப்போதைக்கு உலகத்துல பெருசா நாடுலாம் கிடையாது. இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி இந்த மாரிலாம் எதுவுமே பிரிஞ்சும் இல்ல. வெறும் காட்டுவாசி மக்கள் ஏரிக்கிட்டேயும், ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயும் பிரிஞ்சிருந்தாங்க. இப்ப வந்து பிளாக் சீன்னு சொல்லப்படுற கருப்பு கடல் கிட்ட ஒரு கூட்டமான மக்கள் இருந்தாங்க. அவங்க பேரு தான் இந்த யன்மயா. இவங்களுக்கு ஏன் யன்மயான்னு பேர் வந்துச்சுன்னா, இந்த பேரோட மீனிங் பீப்பிள் ஆஃப் பிட். அதுக்கு என்ன காரணம்னா, இவங்க இறந்து போன மக்கள் எல்லாம் குழி தோண்டி புதைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க அப்படி ஒரு விஷயம் பண்ணனால தான் இன்னைக்கு இவங்கள பத்தி நமக்கு தெரிய வருது. ஆர்கியாலஜிஸ்ட், அதாவது இந்த மண்ணெல்லாம் ஆராய்ச்சி எலும்பு கூடலாம் ஆராய்வாங்கல்ல, அவங்களாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இவங்களும் ஒரு செட் ஆஃப் ட்ரைப்ஸ் தான், இவங்கள்ட்ட பெருசா ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஒரு நாள் ஒரு ஆர்கியாலஜிக்கல் குரூப் இவங்களோட பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. பாடினா உடம்புல எதுவும் இல்ல, வெறும் எலும்பு மட்டும் தான் இருக்கு. இப்போ சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த எலும்புல இருக்க டிஎன்ஏ கேர்ஃபுல்லா எடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களோட டிஎன்ஏவை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிய வருது. இன்னைக்கு வாழ்ற மக்களோட இந்த டிஎன்ஏவை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா சயின்டிஸ்ட் ஷாக் ஆயிடுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க கண்டுபிடிச்ச விஷயம் யூரோப்ல வாழ்ற எல்லா மக்களோடையும் இவங்களோட டிஎன்ஏ வந்து மேட்ச் ஆகுது. யூரோப்ல இருக்க எல்லா மக்களோட டிஎன்ஏவோட. ஆனா இன்ன வர இந்த யூரோப் மக்களுக்கு இப்படி ஒருத்தவங்க வாழ்ந்தாங்கன்னே தெரியாது. இப்ப இந்த என்மையாங்கிற மக்கள் எங்க இருந்துட்டு யூரோப்புக்கு வந்தாங்கன்னு பார்ப்போம். இப்போ வருஷம் வந்து 3000 பிசி. இந்த என்மையாங்கிற மக்கள் அவங்க குழந்தைங்க, அவங்களோட அனிமல்ஸ், அவங்களோட மொத்த ஃபேமிலியுமே ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்றாங்க. எந்த திசைக்கு மூவ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட். மொத்தமா ஊரை காலி பண்ற மாதிரி இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துட்டு போறாங்க. பட் இன்ன வரை ஏன் இவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனாங்கன்னு தெரியாது. பட் நம்ம என்ன ப்ரிடிக்ட் பண்றோம்னா, கிளைமேட் சேஞ்ச் நடந்திருக்கலாம், அவங்களோட பாப்புலேஷனை வளர்க்கறதுக்காண்டி யோசிச்சிருந்திருக்கலாம், மேபி புதுசா ஒரு இடத்துல போய் தொடங்கலாம்னு யோசிச்சிருக்கலாம். இப்ப யூரோப்புங்கிற மொத்த காண்டினென்ட்டையுமே அவங்க ஆக்குபை பண்ண ட்ரை பண்றாங்க. இப்போ இவங்க மொத்த யூரோப் காண்டினென்ட்லயும் போய் கலக்குறாங்க. அங்க இருக்கிற சின்ன சின்ன கம்யூனிட்டியோட எல்லாம் போய் மிக்ஸ் ஆகுறாங்க. சிலரோட பீஸ்ஃபுல்லா மிக்ஸ் ஆகுறாங்க, சிலரோட வயலண்டாவும் மிக்ஸ் ஆகுறாங்க. இந்த என்மையா மக்கள் நார்மல் மக்களோட எந்த விதத்துல வித்தியாசமான மக்கள். ஃபர்ஸ்ட் இவங்கலாம் அந்த காலத்திலே குதிரையை நல்லா பழக்கி அதோட மாஸ்டரா இருந்தாங்க. ஆனா அவங்க குதிரையை எந்த ஒரு போருக்கும் யூஸ் பண்ணல. பட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா போறதுக்காண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வேகன்ஸ், அதாவது ஒரு வண்டி மாதிரி இந்த குதிரை பின்னாடி கட்டி இருக்கிற பொருள் எல்லாத்தையும் ஈஸியா அதுல வச்சு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா மூவ் ஆயிருக்காங்க. அந்த வேகன்ஸ்லாம் இருக்கிறனால ஈஸியா அவங்களோட குடும்பத்தையும் அதுல ஏத்தி கொண்டாந்து ஈஸியா மூவ் பண்ண முடிஞ்சுச்சு அவங்களால. அது மட்டும் இல்லாம அவங்க நிறைய அனிமல்ஸை கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் புல் இருந்துச்சோ அங்கெல்லாம் அந்த அனிமல்ஸை மேய விட்டு அதுலயே அவங்க சாப்பாடும் ரெடி பண்ணிக்கிட்டாங்க. இவ்வளவு நேரமா நம்ம இந்த என்மையாங்கிற மக்கள் அவங்களோட ஜீன்ஸை மட்டும் தானே பரப்புனாங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பேசின லாங்குவேஜையும் உலகம் முழுக்க அவங்க பரப்பி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பேசுற இங்கிலீஷ், ஜெர்மன், ஹிந்தி, பெர்ஷியன், ஸ்பானிஷ், ரஷ்யன், கிரீக் அண்ட் இன்னும் சில லாங்குவேஜ், இது எல்லாமே இவங்களுக்கு சொந்தமானதா இருக்குமோன்னு யோசிக்கிறாங்க சயின்டிஸ்ட்லாம். இது எல்லாமே இண்டோ யூரோப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு உரிய லாங்குவேஜஸ். இன்னைக்கு இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் பில்லியன் கணக்கான பீப்புள் பேசுறாங்க. பட் ரிசர்ச்சர்ஸும் டிபேட்டர்ஸும் என்ன சொல்றாங்கன்னா, இதோட ஆணி வேர் வந்து இந்த குடும்பத்துல இருந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு யூரோப்பியன் பாப்புலேஷன்ல இந்த மாதிரி பிசிக்கல் அப்பீரியன்ஸ் இருக்கிறதுக்கு இந்த என்மையா மக்கள் தான் முழுக்க முழுக்க காரணம். இந்த என்மையா மக்கள் மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்துட்டு யூரோப்புக்கு மைக்ரேட் ஆன காரணத்தினாலதான் இன்னைக்கு யூரோப்பியன்ஸ் பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்காங்க. இந்த மைக்ரேஷனால மட்டும் கிடையாது, இயர்ஸ் ஆஃப் எவால்யூஷன், அந்த கிளைமேட்டுக்கு அவங்க அடாப்ட் ஆன விதம் எல்லாம் சேர்ந்துதான் அவங்களோட பிசிக்கல் அப்பீரியன்ஸ் இப்படி இருக்கு. பட் இந்த என்மையாங்கிற மக்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த யூரோப்பியன்ஸ் இப்படி இருக்க காரணம். ஆனா இந்த என்மையாங்கிற மக்கள்லாம் இப்ப எங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க மறைஞ்சு போகல, அவங்க எல்லா கம்யூனிட்டியோடய மிக்ஸ் ஆகி வேற மாதிரி மாறிட்டாங்க. அவங்களோட கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சிச்சு, ட்ரெடிஷன் மாறிச்சு, லாங்குவேஜ்லாம் எவால்வ் ஆக ஆரம்பிச்சிச்சு, அவங்களோட வில்லேஜஸ்லாம் அழிஞ்சிச்சு. பட் அவங்களோட டிஎன்ஏ இன்னைக்கு வரை இருக்குது. பெர்ஹாப்ஸ் அவங்களோட பார்ட் ஆஃப் த லாங்குவேஜ் கூட நம்ம இன்னைக்கு யூஸ் பண்றோம்னு சொல்றாங்க. ஸோ இந்த என்மையா பீப்புளோட ஹிஸ்டரிங்கிறது மொத்தமா அழிஞ்சு போகல, இன்னும் யூரோப்பியன்ஸ் உடம்புல அது இருந்துகிட்டே தான் இருக்கு. ஜஸ்ட் அவங்களோட பேரு மட்டும் தான் மாறி இருக்கு. நினைச்சு பாருங்க, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த என்மையா பீப்புளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது.
ஆனா அந்த குழந்தைக்கு தெரியாது. அந்த குழந்தையோட அடையாளத்தின் வழியில தான் இன்னைக்கு யூரோப்பியன்ஸோட முகஜாடை, உடம்பு ஜாடைலாம் இருக்க போகுதுன்னு. ஏன் அன்னைக்கு அந்த குழந்தை பேசின லாங்குவேஜ் கூட இன்னைக்கு இவங்க பேசுவாங்கன்னு நினைச்சு கூட பார்த்துருக்காது. இந்த மைக்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால எவ்வளோ பவர் இருக்குன்னு பார்த்துக்குங்க. உங்க மொத்த ஜெனடிக்ஸ், இந்த மொத்த வே ஆஃப் லிவிங் எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ண முடியும். இன்னொரு கான்டினென்ட், இன்னொரு நாட்டுக்கு போய். இந்த மைக்ரேஷன் மூலியமா லாங்குவேஜஸ், கல்ச்சரை கூட மாத்த முடியும். முக்கியமா ஹிஸ்டரியவே மாத்த முடியும். இந்த என்மையாங்கிற மக்கள் வந்துட்டு எஜிப்த் மாரி பெரிய பெரிய பிரமிடுலாம் ஒண்ணும் கட்டல. பெரிய பெரிய கோயில்களும் கட்டல. பட் இன்னைக்கும் அவங்களோட ட்ரேசஸ் இந்த உலகத்துல இருக்கிற மாரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த ட்ரேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வாழ்ற யூரோப்பியன்ஸோட ஜீன்ஸ்ல அவங்களோட ஜீன்ஸ் இன்ன வரை இருக்கு. ஹிஸ்டரியில மறைக்கப்பட்ட முக்கியமான ஸ்டோரிகள்ல இதுவும் ஒண்ணுன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.